அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வெல்கம் டு 24/7 தமிழ். நான் உங்கள் அருண். இந்த வீடியோ பதிவு நம்மளுடைய ஆர்ஆர்பி என்டிபிசி சிபிடி 2 கிராஜுவேட் லெவல் எக்ஸாமோட நடந்து முடிஞ்சிருக்கு. லாஸ்ட் மண்டே வந்து எக்ஸாம் எழுதி முடிச்சிருப்பீங்க. ஸோ அதோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் எவ்வளோ நம்ம எதிர்பார்க்கலாம், என்ன ரேஞ்சில் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவு. அண்ட் எக்ஸாம் எப்படி இருந்துச்சு, எக்ஸாம் எழுதுனவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் ஒரு சின்ன ஓவர்வியூ. அண்ட் கட் ஆஃப் பற்றி நம்ம பேசும்போது சும்மா மேலோட்டமாக இதுதான் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. நிறைய விஷயங்களை அதில் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா சிபிடி 2க்கு அடுத்த சிபிடி 1 மாதிரி கிடையாது. சிபிடி 1 நீங்கள் ஒரு காமன் கட் ஆஃப் வைப்பான், அதை கிளியர் பண்ணீங்க அப்படின்னா டேரெக்டாக சிபிடி 2 போக முடியும் அப்படின்ற மாதிரி இதை நம்ம எடுக்க முடியாது. ஏன்னா சிபிடி 2 அப்படின்னு சொல்லும்போது அதில் ஏன்னா இதுக்கு முன்னாடி எப்படி நடந்துச்சு அப்படின்றத கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நடந்திருக்கு. அப்போ அடுத்த ஸ்டேஜ் யாருக்கு இருக்கு, அது யாரெல்லாம் எங்க போவா அப்படிங்கிறத பொறுத்து கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. ஸோ அதனால அதை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் ஷேர் பண்றேன். ஸோ பார்க்கலாம், சரிங்களா? கண்டிப்பா உங்களுக்கு சாதகமாக இருக்கும் கண்டிப்பாக நம்புறேன். வெல், பார்க்கலாம், சரியா? அண்ட் நம்ம சேனலை புதுசாக இதெல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம அடா 24/7 மொபைல் ஆப்பை மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வச்சிருக்கேன்ப்பா, சரியா? வெல், இன்னைக்கு டெஸ்ட் பிரைம் ஜாயின் பண்றவங்க ஜஸ்ட் 250 ரூபீஸ்க்கு ஜாயின் பண்ணிக்கலாம். ஒய் 249 அப்படின்ற இந்த ஆஃபர் கோட் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். மிஸ் பண்ணிட வேண்டாம். டெஸ்ட் பிரைம் உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். எல்லா எக்ஸாமுக்குமான டெஸ்ட் சீரிஸ் இதுல கிடைக்கும் டெஸ்ட் பிரைம்ல. அண்ட் சென்ட்ரல் எக்ஸ்பிரஸ், என்டிபிசி அண்ட் ரயில்வேவோட கம்ப்ளீட் ஃபவுண்டேஷன் 2025-26 வரப்போற ரயில்வே எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ சென்ட்ரல் எக்ஸ்பிரஸ் மிஸ் பண்ணிடாம என்னோட மெயில் ஐடி இல்லை இந்த நம்பருக்கு கால் பண்ணி என்கொயரி பண்ணிக்கோங்க. arun.prasad@24/7.com என்னோட மெயில் ஐடியில் கான்டாக்ட் பண்ணி வேணும்னா டீடைல் கேட் பண்ணிக்கோங்க, சரியாப்பா? அண்ட் புக்ஸ் நிறைய பேர் ரயில்வே எக்ஸாமுக்கு தமிழ் மீடியம் புக்கு கேட்குறீங்க. இந்த புக் என்னோட சஜஷன். சென்னை எக்ஸ்பிரஸ் இந்த புக் என்னோட சஜஷன். பிரிண்டட் காப்பி வீட்டுக்கு ஹோம் டெலிவரி அனுப்பிச்சுட்ருவோம். வேணும் அப்படின்னா ஆர்டர் பண்ணிக்கோங்க, சரியா? ரைட், டீடைல் வேணும் அப்படின்னா மெயில் ஐடி அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ரைட்டா, ஆர்ஆர்பியோட என்டிபிசி சிபிடி 2 இது கம்ப்ளீட்டா கிராஜுவேட் லெவல், கரெக்டா? கிராஜுவேட் லெவல் எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருக்கு. சோ இது மொத்தம் 3 சப்ஜெக்ட்: ரீசனிங், ஆப்டிடியூட் அண்ட் ஜெனரல் ஸ்டடீஸ். இதுல நம்ம ஸ்கோரிங் பேப்பரா நினைச்ச ரீசனிங்கே மாடரேட் லெவல்ல தான் வந்து நான் ஆரம்பத்துல சொல்லி தான் அனுப்பிச்சேன். எப்ப எக்ஸாம் வந்து மாடரேட் லெவல்ல தான் இருக்கும். மாடரேட் டு ஹார்டா தான் உங்களுக்கு எதிர்பார்க்க முடியும். அப்படியே நீங்க பிலிமினரில அட்டெண்ட் பண்ண மாதிரி ரொம்ப ஈஸி ஸ்டேஜ் எல்லாம் நீங்க பண்ணிட முடியாது. ஸோ எக்ஸாம் லெவல் பார்க்கும்போது ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் மாடரேட் அண்ட் ஹார்டு. ஜிஎஸ்மே கொஞ்சம் கஷ்டமா தான் வந்திருக்கு. ஸோ த ஓவரால் எக்ஸாம் வந்து இட்ஸ் ஹார்டு தான். கண்டிப்பா வந்து அவ்வளோ ஈஸி அப்படியே அல்வா துண்டு மாதிரி எக்ஸாம் கொஸ்டின் இருந்துச்சு அப்படியே டக்கு 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 டக்குன்னு தட்ட முடிஞ்சு அப்படிலாம் இல்லை. சிபிடி 1 எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சுன்னு நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அதனால சிபிடி 2 வந்து கண்டிப்பா ஒரு மாடரேட் டு ஹார்ட் லெவல் தானே தவிர ஈஸி கிடையாது. ஸோ உங்களுக்கு மட்டும் கஷ்டமா இல்லை, எல்லாருக்கும் கஷ்டமா தான் இருந்திருக்கு. ஆல் ஓவர் இந்தியா எல்லாருக்கும் கஷ்டமா தான் இருந்திருக்கு. சரி, இப்ப அடுத்த பிரச்சனை என்ன அப்படின்னா அட்டெண்டன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க சிபிடி 1 பொறுத்த வரைக்கும் நானே சொன்னேன், எப்பா நான்லாம் போய் எக்ஸாம் எழுதும் போது ஒரு 50 கம்ப்யூட்டர்ல நாங்க வெறும் ஒரு 20 பேர் கூட நாங்க இல்லப்பா, 20 விட கம்மியா 15 பேரோ 12 பேரோ உட்காந்து எக்ஸாமே எழுதணும் அப்படின்னு சொன்னேன். ரைட்டா? கிட்டத்தட்ட ஒரு எக்ஸாம் சென்டர்ல பாதிக்கு மேற்பட்ட, பாதி கூட கிடையாது, கிட்டத்தட்ட பாதிக்கு மேற்பட்ட நபர்கள் ஆப்சென்ட் தான் ஆனாங்க. அப்படிதான் எக்ஸாம் ஹால் பார்த்தோம். கிட்டத்தட்ட அட்டெண்டன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிபிடி 1 பொறுத்த வரைக்கும் ஒரு 45ல இருந்து ஒரு 50% தான் அட்டெண்டன்ஸே சொல்லலாம். 45ங்கிறது கூட ஜாஸ்தி தான், எனக்கு தெரிஞ்சு 30 to 35 தான் சொல்லணும். பட் நான் ஒரு மரியாதைக்கா சொல்லியிருக்கேன், 45ல இருந்து 50 வரைக்கும் தான் சிபிடி 1 அட்டெண்டன்ஸ். பெரும்பாலும் நம்ம கண்ணில் பார்த்த வரைக்கும், நம்ம டேட்டாவை போய் அனலைஸ் பண்ணல, ரயில்வே என்ன சொல்லியிருக்கான்றதெல்லாம் நம்ம தேடி பார்க்கல, நம்ம கண்ணில் பார்த்ததை நம்ம சொல்றோம், சரியா? ஸோ ஒரு 45 to 50 இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். இவ்வளவுதான் இருந்திருக்கும். ஸோ இங்க பாதி பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாமுக்கே வரல, ஃபர்ஸ்ட் கேட்டகரி. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா
அப்படி எழுத வந்த எல்லாருமே நல்லா படிச்சு எக்ஸாம் எழுத வந்தவங்களான்னு கேட்டா இல்ல. நிறைய பேர் வந்து ஒரு பிகினிங் ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ். நான் இப்பதான் படிக்கவே ஆரம்பிச்சேன், அப்ளை பண்ணதோட சரி மறந்துட்டேன், அதுக்கப்புறம் படிக்கவே இல்லை, இல்லை நான் வந்து சும்மா வந்து எழுதிட்டு போனாலும் வந்தேன், அந்த 400 ரூபா ரீஃபண்டாவது கொடுப்பாங்க இல்லை, நான் அதுக்காக வந்தேன், அப்படி நிறைய பேர் எக்ஸாம் எழுத வந்தாங்க. அப்ப அதுலயே உங்களுக்கு அதுல ஒரு 50% போறாங்க அப்படின்னா பேலன்ஸ் இருக்குது 25% தான் உங்களுக்கு ஓரளவுக்கு எக்ஸாம் பத்தின நாலேஜ் இருந்து படிச்சு எக்ஸாம் எழுத வந்தவங்கன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். கரெக்டா? ரைட்? இதுதான் வந்து எக்ஸாம் எழுத வந்தவங்களுடைய நிலை. ஆனா இப்ப சிபிடி 2 பொறுத்த வரைக்கும் அப்படி இருந்துச்சா அப்படின்னு கேட்டா இல்ல. நான் ஆரம்பத்திலே சொல்லிதான் அனுப்பிச்சேன். சிபிடி 2ன்றது உள்ள இருக்கிற எல்லாருமே பெரும் முதலைகள், பெரும் திமிங்கலங்கள், எல்லாம் எல்லாம் படிச்சுட்டு உள்ள வந்தவங்க, உங்களை மாதிரியே போட்டி போட்டு ஜெயிச்சுட்டு உள்ள வந்து உட்கார்ந்தவங்க. கரெக்டா? நீங்க எப்படி ஒரு போட்டியில போட்டி போட்டு 4 பேர் 5 பேரை ஜெயிச்சு 10 பேரை ஜெயிச்சு உள்ள போய் உட்கார்ந்துருக்கீங்களோ அது மாதிரி ஜெயிச்சுட்டு வந்தவங்க. அவங்களை நீங்க அசால்ட்டா இடம் போட்டுறக்கூடாது. சோ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்ல ஒரு கொஸ்டின் கஷ்டம்னா அவனுக்கும் கஷ்டமா தான் இருக்கும். உங்களுக்கு ஈஸியா இருக்குன்னா அவனுக்கு படு ஈஸியா இருக்கும். அப்படி எப்பவுமே யோசிச்சு பாருங்க அப்படின்னு தான் சொல்லி அனுப்பிச்சேன் எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி. கரெக்டா? சோ இங்க அட்டெண்டன்ஸ் கண்டிப்பா வந்துட்டு இட்ஸ் பெட்டர். ஆல்மோஸ்ட் எல்லாருமே எக்ஸாம் எழுத போயிருக்காங்க, ரொம்ப ரேர் தான் மிஸ் பண்ணவங்களாம். இப்போ அட்டெண்டன்ஸை பத்தி ஏன் பேசுறீங்க சார், இதுக்கும் கட் ஆஃபுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் அடுத்த பிரச்சனை. ஏன்னா இப்போ சிபிடி 1 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 1:15 டைம்ஸ் அவங்க வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. கரெக்டா? சிபிடி 1ல இருந்து சிபிடி 2 போறதுக்கு இன்டு 15 டைம்ஸ் 15 மடங்கு. நம்ம வேக்கன்சில 15 மடங்கு ஆட்கள் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 436 வேக்கன்சி இன்டு 15 மடங்கு. கரெக்டா? கிட்டத்தட்ட 6000 சில்லற. அது எக்ஸாம் ரிசல்ட் வந்தப்போ நீங்க பார்த்திருப்பீங்க. எக்ஸாம் ரிசல்ட் வந்தப்போ நீங்க பார்த்திருப்பீங்க. கரெக்டா? எவ்வளவு பேர் வந்திருக்கு, நம்பர் வந்து எவ்வளவு கொடுத்துருக்கான், சென்னை ஜோனுக்கு எவ்வளவு பேர் கொடுத்துருக்காங்க எல்லாமே பார்த்திருப்பீங்க. இப்ப அடுத்தது சிபிடி 2ல இருந்து சிபிஏடி கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்டுக்கு 8 மடங்கு ஆட்களை எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ 436 வேக்கன்சிய இன்டு 8 மடங்கு அவன் எடுக்க போறான். ஆனா இதுல அடுத்த பிரச்சனை என்ன அப்படின்னா இப்ப சிபிஏடி எல்லாருக்கும் இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல இல்ல, 2 போஸ்டுக்கு தானே, ஸ்டேஷன் மாஸ்டர் அண்ட் இல்ல ஸ்டேஷன் மாஸ்டருக்கு மட்டும் தான் சொல்ல போனா ஒன்லி த ஸ்டேஷன் மாஸ்டர். மொத்தம் எனக்கு 5 போஸ்ட் இருக்கு. கரெக்டா? மொத்தம் எனக்கு 5 போஸ்ட் இருக்கு. 5 போஸ்ட்ல ஸ்டேஷன் மாஸ்டருக்கு மட்டும்தான் இந்த சிபிஏடி வரும், கம்ப்யூட்டர் பேஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட் வரும். கரெக்டா? 2 போஸ்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா சீனியர் கியூம் டைபிஸ்டா, சீனியர் கிளர்க் கியூம் டைபிஸ்ட், அப்புறம் ஜூனியர் அக்கௌண்டன்ட் டைபிஸ்ட் நினைக்கிறேன். கரெக்டா? சீனியர் கிளர்க் கியூம் டைபிஸ்ட், ஜூனியர் அக்கௌண்டன்ட், இவங்க 2 பேருக்கு தான் வந்து ஸ்கில் டெஸ்ட் நம்ம டைப்பிங். இவங்க 2 பேரும் இங்க போவாங்க. கரெக்டா? இவங்க 2 பேர். அப்ப மொத்தம் 5 போஸ்ட்ல நான் 3 போஸ்ட் போயிடுச்சு. இன்னும் 2 போஸ்ட் இருக்கு. என்னது? கூட்ஸ் மேனேஜர் நினைக்கிறேன். ட்ரெயின் கூட்ஸ் மேனேஜரும் கமர்ஷியல் டிக்கெட் சூப்பர்வைசரா ஐ திங்க், எனக்கு ஞாபகம் இல்ல, கமர்ஷியல் டிக்கெட் சூப்பர்வைசர் சம்திங். ரைட்டா? சோ அந்த 2 போஸ்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்டும் கிடையாது, சிபிடியும் கிடையாது, டைரக்டா உள்ள போயிடுவாங்க. அப்ப அந்த இடத்துல வந்து நம்பர் ஆஃப் பர்சன் அதை பேஸ் பண்ணி இப்ப ஸ்டேஷன் மாஸ்டர்னா உங்களுக்கு மொத்தமே 8 போஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க டோட்டலாவே. அது கேட்டகரி பிரிக்கும் போது இன்னும் வேற, நம்ம சென்னை ஜோனை பத்தி பேசுறேன். சென்னை ஜோனுக்கு ஸ்டேஷன் மாஸ்டர் மொத்தமே 8. அப்ப 8 64 பேர் தான் உள்ள போக முடியும். அப்ப அதோட கட் ஆஃப் ரொம்ப ஹை கட் ஆஃபா நமக்கு வரும் சொல்லலாமா? அதோட ரேஞ்ச் வந்து நமக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல். ஏன்னா மொத்தமே நமக்கு 8 போஸ்ட் தானே ஸ்டேஷன் மாஸ்டருக்கு. இப்போ ஸ்டேஷன் மாஸ்டரோட கட் ஆஃப் வந்து நமக்கு அதிக, நிறைய பேர் கேட்கறதும் அதான் கேட்கறாங்க, எனக்கு ஸ்டேஷன் மாஸ்டர் வேணும், ஸ்டேஷன் மாஸ்டர் வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போட்டி போறதும் அதை தான் கேட்கறாங்க. ரைட்டா? அப்போ அடுத்தது நமக்கு என்னது? ட்ரெயின் மேனேஜர். ட்ரெயின் மேனேஜருக்கு ஸ்கில் கிடையாது. அது மொத்தமே 9 தான் நினைக்கிறேன். ட்ரெயின் மேனேஜர் வந்து ட்ரெயின் மேனேஜரோட வேகன்சி மொத்தமே 9 தான் இருக்கு. கரெக்டா? சென்னை ஜோனுக்கு 9 வேகன்சி தான் இருக்கிறதுல ரொம்ப கம்மியான வேகன்சி. கரெக்டா? அடுத்து ஜூனியர் அக்கௌண்டன்ட். ஜூனியர் அக்கௌண்டன்ட் 25 வேகன்சி என்னமோ நினைக்கிறேன். ஜூனியர் அக்கௌண்டன்ட் 25 வேகன்சி என்னமோ. அப்ப இது எல்லாமே இப்படி வரும்போது அதோட கட் ஆஃப் அப்படிங்கிறது அங்க நமக்கு கொஞ்சம் வேரி ஆகும். ஏன்னா போன தடவை 2022ல
எக்ஸாம் நடத்துல 2019 நோட்டிபிகேஷன் போட்டு 2020 நடத்தினான். அவன் எப்படி நடத்தினான்? ஒவ்வொரு லெவல் வரையும் நடத்திட்டான். லெவல் 3 லெவல் 4 தனியா, லெவல் 3க்கு தனியா, லெவல் 4 தனியா, லெவல் 5 தனியா, லெவல் 6 தனியா பிரிச்சுட்டான். ஆனா நமக்கு இங்க நமக்கு இங்க லெவல் 5ம் லெவல் 6ம் நமக்கு இருக்கு. லெவல் 6ங்கிறது ஸ்டேஷன் மாஸ்டர்ல வருவான்னு நினைக்கிறேன். லெவல் 5 மத்த எல்லாமே 2 போஸ்ட் லெவல் 6ல வரும், மீதி எல்லாமே லெவல் 5ல வந்துடும். கரெக்டா? அப்ப அது ஒரு கேட்டகரி. ரைட், போன தடவை பிரிச்சதுல பிரிச்சாங்க, பட் இந்த தடவை இப்படி வர வேண்டியது இருக்கு. சோ இங்க நமக்கு ஸ்கில் டெஸ்ட் இருக்குதா, டைப்பிங் டெஸ்ட் இருக்குதா, இல்ல நமக்கு டைரக்டா உள்ள போறோமா அப்படின்றத பொறுத்து அங்க நமக்கு ஒரு கட் ஆஃப் கிரியேட் ஆகும். கரெக்டா? இதுல நீங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ப்ரிஃபரன்ஸ்ல எனக்கு ட்ரெயின் மேனேஜர் போட்டிருக்கேன், நான் டாப் ஆஃப் த மார்க் எடுத்திருந்தாலும் ட்ரெயின் மேனேஜர் போட்டிருக்கேன் அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேர் உள்ள போயிடும். ரைட், இவனை தூக்கி உள்ள போட்டுலாம் அப்படின்ட்டு. இல்ல நான் ஸ்டேஷன் மாஸ்டர் போட்டிருக்கேன் அப்படின்னா ரைட், அப்ப உங்களுக்கு தூக்கி அங்க உள்ள குறைச்சிருவாங்க. அது ஒரு கேட்டகரி இருக்கு. கரெக்டா? அப்ப இருக்கிறதுல அதிகமான இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கமர்ஷியல் சூப்பர்வைசரா, ஐ திங்க் கமர்ஷியல் சூப்பர்வைசருக்கும் ஜூனியர் அக்கௌண்டன்ட்க்கும் டைப்பிஸ்ட் தான் இருக்கிறதுல அதிகம் நினைக்கிறேன். எனக்கு கேட்டா ஞாபகம் அந்த சூப்பர்வைசர் அது ஒரு ஞாபகம் இருக்கு. ரைட்டா? அதுதான் கமர்ஷியல் சூப்பர்வைசர் நினைக்கிறேன், டிக்கெட் சூப்பர்வைசர். அதுக்கு தான் இருக்கிறதுல கொஞ்சம் அதிகமான வேகன்சி. 150 பக்கத்துல வந்துச்சு, 150 பக்கத்துல வந்துச்சு. ரைட்டா? ஸோ நம்பர் ஆஃப் வேகன்சி. ஸோ அதுதான் இருக்கிறதுலே கொஞ்சம் ஓரளவுக்கு பெட்டர். அப்ப நமக்கு இதெல்லாம் யோசிச்சுதான் அவங்க என்ன பண்ணணும், இங்க இருந்து ஃபில்ட்ரேஷன் பண்ண வேண்டும். ஓகேவா சார்? இவ்வளோலாம் எனக்கு வேணாம் சார், எனக்கு புரியுற மாதிரி சிம்பிளா சொல்லுங்க சார், நான் இவ்வளோ காம்ப்ளிகேட்டட் இருக்கு. ரைட்டா? அந்த கட் ஆஃப் வந்து ஃபில்டர் ஆகும் போது இவ்வளோ விஷயங்கள் பார்த்து தான் அவங்க ஃபில்ட்ரேஷன் பண்ணுவாங்க. சரி, ஸோ எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள், ரைட்டா, நான் ரிசர்ச் பண்ண வரைக்கும் கட் ஆஃப், ஏன்னா வெறும் நான் என்கிட்ட சொன்ன ஸ்டூடெண்ட், ஏன்னா என்கிட்ட சொன்னது ரொம்ப கம்மியான நபர்கள் தான் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து சொன்னாங்க. அப்ப என்னுடைய மாணவர்கள் நம்ம லைவ்ல பாக்குற ஸ்டூடெண்ட்டை மட்டும் வச்சு நான் வந்து கட் ஆஃப் டிசைட் பண்ண முடியாது. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நிறைய டெலகிராம் குரூப்ல வந்து நான் ஜாயின் பண்ணி மெனக்கெட்டு இதுக்காகவே, நான் ஆல்ரெடி நிறைய குரூப்ல இருக்கேன், நிறைய டெலகிராம் குரூப், நார்த் இந்தியன் குரூப், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய குரூப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா குரூப்லையும் உள்ள போய் கொஞ்சம் தேடி பார்க்கும்போது அட்டெம்ப்ட் எவ்வளவு பசங்க கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு எல்லாமே அந்த போல் போடுவாங்கல்ல, அந்த போல் கொஸ்டின்ஸ் எல்லாம் தேடி தேடி பார்க்கும்போது எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சது. ரைட், ஸோ பசங்களோட அட்டெம்ப்ட் இவ்வளோ இருக்குது. அப்போ ஓவரால் அட்டெம்ப்ட் அப்படின்னு பார்க்கும்போது 80க்கு மேலன்றது ரொம்ப கம்மியா தான் இருக்கு, ரொம்ப கம்மி. 80க்கு மேல அட்டெம்ப்ட் சொல்ற பசங்க வந்து ரொம்ப கம்மியா இருக்காங்க. அப்போ அதை வந்து ஒரு கேட்டகரி ஆஃப் தட் ஃபர்ஸ்ட் கேட்டகரி இதுல டாப் கட் ஆஃப் வரக்கூடிய கேட்டகரிக்கு நம்ம கொண்டு போயிடலாம். சரி, ரைட். அடுத்தது, ஏன்னா நார்மலா வந்து 80க்கு மேல இருக்கிற கட் ஆஃபே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரேரா தான் சொல்றாங்க. அப்படியே இருக்கிற எல்லாருமே நான் 80க்கு மேல போட்டேன், 80க்கு மேல போட்டேன் அப்படிலாம் சொல்றேன். 120க்கு 80 தாண்டி போறேன் அப்படின்றதே ரொம்ப கஷ்டம்தான், ரொம்ப மெனக்கெட்டு போடுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஓபிசி கேட்டகரி ஃபர்ஸ்ட் வந்து ஜென்ரல் வருவாங்களோ, ஓகே ஃபர்ஸ்ட் ஜென்ரல் வந்துருவாங்க. அன்ரிசர்வ்டு கேட்டகரி இட்ஸ் யூஆர் அன்ரிசர்வ்டு. அடுத்து எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன், அதுக்கப்புறம் ஓபிசி, தென் எஸ்சி. எனக்கு தெரிஞ்சு இங்க யாருக்குமே எனக்கு தெரிஞ்சு கட் ஆஃப் வந்து பெருசா வேரியேஷன்லாம் இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க சார் எக்கனாமிக் வீக்கர்ஸ் எல்லாம் கொடுத்து வச்சவங்க சார், அவங்களுக்குலாம் ரொம்ப கட் ஆஃப் கம்மியா இருக்கு சார். அண்ட் எஸ்சி எஸ்டியா இருந்தா அதை விட கொஞ்சம் மேல இருக்கு சார், அன்ரிசர்வ்டுக்கு ரொம்ப ஜாஸ்தி இருக்கு சார். எனக்கு தெரிஞ்சு அப்படிலாம் பிரிக்கவே முடியல. ஏன்னா பசங்க ஜென்ரலா காமனா தானே போல் போட்டிருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், ஏன்னா அந்த போல் கிளிக் பண்ணக்கூடிய நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை வச்சு பார்க்கும்போது, ரைட்டா, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் அந்த போல்ல கிளிக் பண்ணிருக்காங்க, அதுல எத்தனை பேர் வந்து அபோவ் த 80க்கு மேல இருக்கிற அட்டெம்ப்ட கிளிக் பண்ணிருக்காங்க அப்படின்ற கால்குலேஷன் வச்சு ஓகே ஒரு 8 மடங்கு, அப்ப கிட்டத்தட்ட வந்து ஒரு 3000 சில்லற பேர் மொத்தம் வரணும் நமக்கு. சோ அப்படி கேட்டகரி பிரிக்கும் போது அன்ரிசர்வ்டா இருந்தீங்க அப்படின்னா ஒரு 85ல இருந்து 86க்கு மேல நீங்க போட்டிருந்தீங்க அப்படின்னா யூ ஆர் த சேஃபர் சைடு. கண்டிப்பா நான் சொல்லுவேன் ஒரு 85 to 86க்கு மேல போட்டிருந்தீங்க, இது எல்லாமே கட் ஆஃப்னு சொல்ல முடியாது, ஒரு சேஃபர் சைடு. 85க்கு மேல 86க்கு மேல போட்டிருந்தீங்க அப்படின்னா ஒரு சேஃபர்
அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதிகபட்சம் ஒரு 88 வரைக்கும் வச்சுக்கலாமே. ஒரு 88 பிளஸ் நீங்க அன்ரிசர்வ்டு கேட்டகரியில இருக்கீங்க அப்படின்னா ஒரு 88க்கு மேல நீங்க போட்டீங்க அப்படின்னா சேஃபர் சைடு. எக்கனாமிக் வீக்கர் செஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு 84, நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் 84 பிளஸ் போயிருந்தாலே ஓரளவுக்கு சேஃபர் சைடு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா நம்ம ஊர்ல எக்கனாமிக் வீக்கர் செஷன் ரொம்ப கம்மி தான் ஆட்கள் வந்து. ஓகேவா? ஸோ அதனால ஆனா ஓபிசி கண்டிப்பா நீங்க ஒரு 85 86க்கு மேல நீங்க போட்டிருந்தீங்கன்னா பெட்டர். எஸ்சி எஸ்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஸோ அபோவ் தட் ஒரு 82க்கு மேல, ஒரு 83க்கு மேல, எல்லாருமே 80க்கு மேல தானா, எல்லாருமே 80க்கு மேல தான். ஸோ அபோவ் தட் இந்த ரேஞ்சுக்கு மேல நீங்க அட்டெம்ப்ட் உள்ள போயிருந்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு இட்ஸ் பெஸ்ட் பெட்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா? இதுக்கு மேல போயிட்டீங்கன்னா ஓரளவுக்கு சேஃபர் சைட்ல நீங்க இருக்கீங்க. கட் ஆஃப் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ள நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். சரியா? ஆனா இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம பேசப்படாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம வந்து வெளிப்படையா தம்பி இப்படி தயா வரும் அப்படிலாம் நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா நமக்கு தெரிஞ்ச நாலேஜ் இவ்வளவுதான். நம்மளை விட பெரிய பெரிய ஆட்கள் உட்கார்ந்து இங்க கால்குலேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. கண்டா போர்ட்ல உட்கார்ந்து எக்ஸாம் நடத்துறவங்க ஒன்றும் சும்மா சாதாரண ஆட்கள் கிடையாது. அவங்களாம் நம்ம விட பல மடங்கு புத்திசாலிகள். அவங்களாம் எவ்வளவு யோசிப்பாங்க. இருக்கிற எழுதுற மார்க் அப்படியே தூக்கி போட்டு பண்ண முடியாது. ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவங்க முதல்ல என்ன பார்க்கணும், உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் ஆர்டரை பார்க்கணும். அதுல நம்பர் ஆஃப் வேகன்சி எவ்வளவு இருக்கு, அதுல கோட்டா வைஸ் எவ்வளவு இருக்குது, அதுல இவனை தூக்கி உள்ள போடலாம், இல்ல இவனை வந்து சிபிஐடிக்கு கொண்டு போகலாம், இவனை ஸ்கில் டெஸ்ட் கொண்டு போகலாம். ஸோ நிறைய கேட்டகரி ஆஃப் அவங்கள பிரிக்கணும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த கட் ஆஃப்ங்கிற ஒரு முடிவுக்கு அவங்களால வர முடியும். பார்க்கலாம். ஆனா இந்த அட்டெம்ப்ட்ன்றது நீங்க கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு இட்ஸ் பெட்டர் அட்டெம்ப்ட் அப்படின்னு நான் கண்டிப்பா சொல்லுவேன். இது வந்து இதுக்கு மேல போயிட்டீங்க அப்படின்னா ரைட் சேஃபர் சைடு ஓரளவுக்கு உள்ள போக வாய்ப்பு இருக்கு. பட் பார்த்துக்கோங்க. நான் 8 மடங்கு எடுக்க போறேன். பிரச்சனையே அடுத்தது என்ன அப்படின்னா ஸ்கில் டெஸ்ட்டுக்கும் சிபிஐடிக்கும் 8 மடங்கு ஆட்களை கூப்பிட போறான். கரெக்டா? இதே டைரக்ட் போஸ்டிங்கா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு 90 தொட்டுடும். ஒரு 85க்கு மேல கண்டிப்பா தொட்டுடும். 85க்கு மேல தொட்டுடும். 8 மடங்கு அவன் எடுக்க போறான். சரியா? 8 மடங்கு அவன் எடுக்க போறான். அப்போ ஒரு போஸ்டுக்கு 8 பேரு. அதுல இருந்து டிவி போகணும். அதுல இருந்து டிவி 1:1 தான் சொல்றான். பட் தெரியல 1:1 தானா அப்படின்றது கன்ஃபார்மா தெரியல. ஏன்னா முன்னாடி எல்லாம் 1:2 1:3 எல்லாம் கூப்பிட்டுருக்காங்க. பட் இப்ப சமீபத்துல 1:1 பண்ணிட்டான். நடக்கட்டும், பார்க்கலாம். சரியா? ஏன்னா உங்களுக்கே தெரியும் 2016 என்டிபிசி வந்து என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். டிவிக்கு கூப்பிட்டாலும் ஊர் ஃபுல்லா போய் தம்பட்ட அடிச்சுட்டாரு. டிவி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா ஊர் ஃபுல்லா ஸ்வீட் எல்லாம் வாங்கி கொடுத்து நண்பர்கள்ட்ட எல்லாம் சொல்லிட்டாரு. கடைசியில் இங்க டிவி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போய் உட்கார்ந்தா, தம்பி நீ வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்க, நீ போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டாங்க. அவருக்கு போஸ்டிங்கே போடல. அப்புறம் ரொம்ப வருத்தப்பட்ட, ஐயோ நான் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவ்வளவு சந்தோஷமா எல்லாருக்கும் ஸ்வீட் வாங்கி கொடுத்து ஊர் முழுக்க தம்பட்ட அடிச்சிட்டேன், ரயில்வேல வேலை கிடைச்சிச்சு அப்படின்ட்டு கடைசியில் பார்த்தா இப்படியே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வந்துட்டு அது ஒரு கஷ்டகாலம் அப்படின்னு சொல்ல வேண்டியதாக இருக்கு. என்ன பண்றது? ஸோ இப்போ 1:1 டிவி கூப்பிடுறாங்க. ஓகேவா? ரைட். ஸோ கட் ஆஃப் பார்க்கலாம். அடுத்த எக்ஸாம் முடிஞ்சு எக்ஸாம் நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு நம்பிக்கை இருந்தாலும் சரி, இல்லை எக்ஸாம் நல்லா பண்ணலை அப்படின்ற நம்பிக்கை இல்லைனாலும் சரி, ரைட்டா, முதல்ல போய் டைப்பிங் டெஸ்ட்டுக்கு கம்ப்யூட்டர்ல குறிப்பா மெக்கானிக்கல் கீபோர்டு, ரைட்டா, இந்த சாஃப்ட் கீபோர்டு நம்ம யூஸ் பண்ணுவோம், அது வேண்டாம். ஒரு 150 ரூபாய் 200 ரூபாய்க்குலாம் சூப்பர் கீபோர்டு கிடைக்குது. இப்போலாம் வந்துட்டு இந்த மெக்கானிக்கல் கீபோர்டு கிடைக்குது. அதை வாங்கி நிறைய வெப்சைட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸ்கில் டெஸ்ட்டுக்கு இம்ப்ரூவ் பண்றதுக்கு நிறைய வெப்சைட்லாம் இருக்குது. அதுல உள்ள போய் நீங்க வந்து டைப் பண்ணி பழகலாம். அந்த வேர்டு மேல தெரியும், நீங்க அப்படியே டைப் பண்ணலாம். அதெல்லாம் கொஞ்சம் டைப் பண்ணி இப்ப இருந்து கொஞ்சம் பழகிக்கோங்க. சரியா? நீங்க என்னதான் வந்து டைப்பிங் முடிச்சிருந்தாலும் சரி, ஹையர் லோயர்லாம் முடிச்சு வச்சிருந்தாலும் சரி, அது டைப்ரைட்டிங் மிஷின்ல நீங்க அடிச்சது அது வேற, இது வேற. கண்டிப்பா இது வந்து 10 நிமிஷம் தான் நடக்கும். 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் தான். அந்த நேரத்துக்குள்ள நீங்க அவ்வளவு வார்த்தைகள் அடிக்கணும். ஸோ கண்டிப்பா இங்க போய் உட்கார்ந்த நேரம் தெரியாது, எந்திச்சு வெளியே வர நேரம். அதனால கொஞ்சம் பார்த்து பழகிக்கோங்க. கண்டிப்பா டைப்பிங் வந்து அடிச்சு பழகிக்கோங்க. இப்பல இருந்தே கொஞ்சம் பழகிக்கோங்க. சரியா? அதுதான் பெட்டர். ஸோ சென்ட்ரல் எக்ஸ்பிரஸ் ஜாயின் பண்றவங்க Y249 அப்படின்ற ஆஃபர் கூட பயன்படுத்தி கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வச்சிருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் தெரியல அப்படின்றவங்க என்னோட மெயில் ஐடியில் இந்த நம்பருக்கு கால் பண்ணி இப்பவே என்கொயரி பண்ணி கிளாஸஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? இன்னைக்கு டெஸ்ட் பிரைம் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னோட ஃபர்ஸ்ட் சஜஷன் டெஸ்ட் பிரைம் இன்னைக்கு ஜாயின் பண்றவங்க 250 ரூபாய்க்கு டெஸ்ட் பிரைம் ஜாயின் பண்ணிக்கலாம். Y249 என்னோட ஆஃபர் கூட பயன்படுத்தி. சரியா? மிஸ் பண்ணிட வேண்டாம். தேங்க்யூ so much and bye. செய்யும் மீண்டும் அடுத்த வீடியோ பார்த்துமோ Adda 24/7 மொபைல் ஆப் மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வச்சிருக்கேன். தேங்க்யூ so much and bye. செய்யும் மக்களை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.